இப்போது நம்ம வாரத்தில் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒன்றும் கிடையாது. அதுக்கு நம்ம காசு கட்டுறோம். ஏற்கனவே பிச்சை தின்னுகிற நாய் நீ இப்போ இந்த காசும் வரலன்னா என்னடா பண்ணுவேன்? இதை யோசிக்க வேணாம். பிச்சை எடுக்கிறவனுக்கு என்ன கௌரவம் வேண்டி கிடக்குதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நமக்கு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் அப்படி ஒரு டீவியேட்டட் ரூட்டில் வர்றதுனால 20 மினிட்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஜேர்னி இருந்துட்டு போட்டோம். ஆனால் உனக்கு அந்த எவ்வளோ ஆயிரக்கணக்கான டாலர்கள் வருது அந்த ஒவ்வொரு ஃப்ளைட்டும் இது பண்ணும்போது. அப்போது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஏர்லைன் மார்க்கெட் நம்ம. அப்போது இந்த பணத்தை வானான்னு சொல்லிட்டதுனால இது எவனோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊரில், ஆத்தோட கோச்சிக்கின்னு கழுவாமல் போனானா அப்படின்வாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னும் பிச்சை எடுக்கணும்னா இருந்துட்டு போ. இதில் வேற பாகிஸ்தான் ஆர்மி அவங்களுடைய கனரக வாகனங்கள் இதெல்லாம் எல்லைக்கு அனுப்புகின்றார்கள் அப்படின்னு. இதான் நான் சொல்வேன். வெரி குட். அதாவது இந்த ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்டில் கை காமிச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஏற்கனவே பெட்ரோல் இல்லை, இறக்குமதி பண்ணுறதுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறது? கழுதைகள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணலாமா, வேற எதையெல்லாம் பெக்கர்ஸ் ஏற்றுமதி பண்ணலாமான்னு யோசிச்சுன்னுக்கிறாங்க. இப்போ அந்த வாகனங்கள்லாம் என்ன அப்படியே தானாக ஏறி வந்துருமா? அதுக்கு பெட்ரோல் டீசல் போடணும்ல. இருக்கிறதெல்லாம் இங்கேயே நீ செலவு பண்ணி போட்டியானா அப்புறம் நாளைக்கு நிஜமாவே சண்டை வந்ததுன்னா எங்கடா போவீங்க? இல்லைங்க, அந்த கழுதை மிச்சம் இருக்குது ஏற்றுமதி ஆகாதது, அதை வச்சு நாங்கள் எங்கள் டேங்கை இழுக்கும் டாங்கி அப்படி இது மாதிரி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்பேற்பட்ட கேடுகட்ட ஜென்மங்க தான் அதுங்க பாகிஸ்தான்.